எந்த தைரியத்துல இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரோஹிணி வந்து செம்ம காண்டாறாங்க. அப்ப வந்து சிந்தாமணி வந்து ரோஹிணிகிட்ட சொல்றாங்க, "கொஞ்சம் அமைதியா இரு ரோஹிணி. இதுக்கு வந்து சரியான நேரம் பார்த்து அடிக்கணும் நாங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்ன சரியான நேரம்? நாங்களும் வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். அவங்க வந்து பார்த்தோம்னா இன்னும் டைவர்ஸ் கூட குடுக்கல. அதுக்கிடையிலேயே வந்து பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம பொண்ணு வீட்டுக்காரங்கள வீட்டுக்கு வேற வர சொல்ட்டாங்களா? என்ன நினைச்சுட்டு இருக்காங்க?" அப்படின்ற மாதிரி ரோஹிணி வந்து கேட்கறாங்க. உடனே வந்து சிந்தாமணி வந்து சொல்றாங்க, "அதுதான் எனக்கும் புரியல. நானும் அங்க அந்த இடத்துல வந்து பயங்கரமா ஷாக் ஆயிட்டேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா ஒரு விஷயத்த வந்து விஜயா வந்து மறைக்கிறாங்க அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே வந்து ரோஹிணி வந்து கேட்கறாங்க, "எந்த விஷயத்த?" அப்படின்னு கேட்டதுக்கு, "இல்ல பார்வதி வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்களா?" அப்படின்னு கேட்டதுக்கு வந்து, "பார்வதிய வந்து விஜயா வந்து பண்ணத நான் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு மனோஜுக்கு ஆல்ரெடி கல்யாணமான விஷயத்த வந்து இவங்க சொல்லல அப்படின்றது நல்லாவே தெரியுது. பொண்ணுக்கு வந்து 30 வயசு அப்படின்னோன இவங்க மூஞ்சே மாறிடுச்சு. அதாவது பையனுக்கு 2வது கல்யாணம். ஆனா பொண்ணு வந்து ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. எவ்வளவு கேவலமான ஆசை இல்ல?" அப்படின்ற மாதிரி ரோஹிணிய பார்த்து சொல்றாங்க சிந்தாமணி. உடனே ரோஹிணி வந்து சொல்றாங்க, "அப்ப அந்த பொண்ணுக்கு வந்து இதுதான் கல்யாணமா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. ஆமா, அந்த பொண்ணுக்கு வந்து 23 வயசுல கல்யாணம் பார்க்க போயிருக்காங்க. அந்த டைம் சொல்லியிருக்காங்க, "இன்னும் 7 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணா மட்டும் தான் இவ வாழ்க்கை நிலைக்கும்." அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதனால தான் இப்ப 30 வயசுல வந்து கல்யாணம் பார்க்குறாங்களாம். அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா வந்து பெரிய பிசினஸ் மேனா, அதனால டவுரிய பத்தியெல்லாம் கவலைப்படவே தேவையில்ல அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நம்ம விஜயா தெரியும் தானே, பையனுக்கு லைன் கட்டி நிக்கிறாங்க. ஏன்னா பையன் ரொம்ப படிச்சவன், அழகானவன். அது மட்டும் இல்லாம ரூ. 50,00,000 தாரேன்னு சொல்லியிருக்காங்களாம். 2,00,00,000 நகை போடுறேன்னு சொல்லியிருக்காங்களாம். பெரிய பெரிய கார்லாம் வாங்கி, வீடெல்லாம் வாங்கி தர்றேன்லாம் நெறைய பேர் லைன்ல நிக்கிறாங்களாம். அப்படிலாம் ஓவர் பில்டப்பா குடுத்து வச்சிருக்கா அந்த விஜயா அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆமா, எதுக்குமே வழி இல்லாத அந்த 2 டிகிரிய வச்சுட்டு ஒண்ணுமே பண்ணாம இருந்த அவனுக்கு ஷோரூம் வச்சு குடுத்தது நானு. இங்க வந்து பார்த்தோம்னா உங்க அம்மா இவ்ளோ பில்டப் குடுக்குதா? அப்படின்ற மாரி ரோஹிணி வந்து கடுப்பாறாங்க. அப்ப உடனே வந்து ரோஹிணியோட அம்மா வந்து சொல்றாங்க, "இதுக்கு வேற வழியே இல்லையா? என் பொண்ணோட வாழ்க்கைக்கு என்ன பண்றது?" அப்படின்ற மாரி அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே ரோஹிணி வந்து சொல்றாங்க, "அம்மா நான் உள்ள தானே போ சொன்னேன். உள்ள போ. இங்க வந்து அழுதுட்டு இருக்காத. என்னால உன்னோட அழுகைய பார்த்துட்டு, அது மட்டும் இல்லாம உனக்கு ஆறுதல் சொல்லிட்டு, உன்னோட சேர்ந்து அழுதுகிட்டுலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ கிளம்பு உள்ளுக்கு." அப்படின்ற மாதிரி ரோஹிணி வந்து அவங்க அம்மாவ வந்து உள்ள அனுப்பிட்டு, சிந்தாமணிய பார்த்து சொல்றாங்க, "இத இப்படியே விடக்கூடாது. நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே வந்து சிந்தாமணி வந்து சொல்றாங்க, "யார் அந்த பொண்ணு வீடு?" அப்படின்னு சொல்லி தேடி பிடிச்சு நாங்க போய் இந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லிருவோமா? அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அதுவும் நல்ல ஐடியா தான். ஆனா இத விட தரமான ஒரு ஐடியா இருக்கு அப்படின்ற மாரி ரோஹிணி வந்து சொல்றாங்க. என்ன ஐடியா அப்படின்னு கேட்டதுக்கு, "இல்ல அவங்க பொண்ணு வீட்டுக்காரங்க வீட்டுக்கு வரட்டும். வந்து இவங்க எல்லாம் நல்லா பேசி எல்லாம் வந்து ஓகே ஆகட்டும். அந்த டைம் நம்ம உள்ளுக்கு என்டர் ஆவோம். என்டர் ஆயி நான் தான் இவ முதல் பொண்டாட்டி. அத பத்தி உங்கள்ட்ட சொன்னாங்களா? டைவர்ஸே இன்னும் குடுக்கல." அப்படின்ற மாதிரி அந்த டைம் உள்ள போய் சொன்னோம் அப்படின்னா, கண்டிப்பா விஜய் ஆன்டிக்கு வந்து ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரோகிணி. அப்ப உடனே சிந்தாமணி வந்து மைண்டுக்குள்ள பேசிக்கிறாங்க. அப்பாடா! இதால விஜயா குடும்பத்துல பிரச்சனை வந்துச்சுன்னா சந்தோஷம் அப்படின்ற மாரி அவங்க சொல்லிட்டு, நல்ல ஐடியாவா இருக்கு ரோகிணி அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க அங்கருந்து கிளம்பி போறாங்க. அப்படியே வந்து முத்துவ காட்டுறாங்க. முத்து நேரா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து அண்ணாமலை கிட்ட வந்து சொல்றாரு. அப்ப ஒரு சந்தோஷமான நியூஸ்ப்பா அப்படின்ற மாரி வராரு. அப்போ வந்து அண்ணாமலை வந்து கேட்கிறாரு, "என்னடா?" அப்படின்னு கேட்டதுக்கு வந்து முத்து வந்து சொல்றாரு, "இல்லப்பா நான் வேன் வாங்க போறேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு. "ஏன்டா திடீர்னு?" அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து கேட்கிறாரு. "இல்லப்பா இப்படி மீனா வந்து பூக்கடை வச்சிருக்க அபார்ட்மெண்ட்ல வந்து ஒருத்தங்க வந்து எங்களோட ரொம்ப க்ளோஸா பழகிட்டாங்க. அவர் வந்து ஒரு கம்பெனில வந்து நல்ல பொறுப்புல இருக்காராம். அது மட்டும் இல்லாம அந்த அபார்ட்மெண்ட்ல வந்து செக்ரட்டரியா வேற இருக்காராம். அவர் சொன்னாரு, நெறைய ஹையர்ஸ் வந்து தொடர்ந்து வருமா. அது மட்டும் இல்லாம டூர் ஹையர்ஸ் கூட நெறைய பேர் கேட்டிருக்காங்களாம். நல்ல பொறுப்பான ஒரு ஆள் வேணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்களாம். அவருக்கு வந்து என்ன ரொம்ப புடிச்சு போயிருச்சு. அதனால என்கிட்ட கேட்டாரு, "நீங்க வந்து இந்த கார விட ஒரு வேன் வச்சிருந்தீங்க அப்படின்னா, அதாவது 12 சீட்டர் வேன் ஒண்ணு வச்சிருந்தீங்க அப்படின்னா, நெறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்குங்க." அப்படின்ற மாரி சொன்னாரு. நானும் எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு. 2 காருமே வந்து கடன்ல தான் இருக்கு அப்படின்ற மாரிலாம் சொன்னேன். இருந்தாலும் நல்லா கம்மி ரேட்ல வந்து எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. நான் எடுத்து தாரேன். செகண்ட் ஹேண்ட் கூட பரவால்ல. எடுங்க. அப்ப உங்களுக்கு நெறைய ஆர்டர்ஸ் வரும். நானே நெறைய ஆர்டர்ஸ் தருவேன் அப்படின்ற மாரி சொன்னாரு அப்படின்ற மாரி சொல்றாரு. இத கேட்டோனே அண்ணாமலைக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஆமாடா 2 கார மட்டும் வச்சுட்டு ஒண்ணும் சரி வராதுல்ல. நீ வந்து இன்னொரு வேனும் எடுத்த அப்படின்னா ஒரு பெரிய டிராவல்ஸ் மாதிரி மாறிடலாம். அப்படியே போக போக இன்னும் நெறைய வெஹிக்கிள்ஸ் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்றாரு. இத வந்து விஜயா அந்த மூலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து சொல்றாங்க, "ஆமா ஏற்கனவே 2 காருமே வந்து கடன்ல இருக்கு. இப்ப அது பத்தாது அப்படின்னு கடன்ல இன்னொரு வேன் வாங்க போறியா?" அப்படின்ற மாதிரி நக்கலா வந்து சொல்றாங்க. உடனே வந்து மனோஜ் வந்து அந்த டைம் வந்து உள்ள வராரு. உள்ள வந்துட்டு, "அம்மா ஒரு சந்தோஷமான நியூஸ்மா" அப்படின்ற மாரி வராரு. அப்போ வந்து விஜயா வந்து கேட்கறாங்க, "சொல்றா என்ன?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து சொல்றாரு, "எனக்கு ரூ. 1,00,000 கல்யாண சீர்வரிசை ஆர்டர் ஒண்ணு கிடைச்சிருக்குமா" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்போ உடனே விஜயா வந்து அண்ணாமலைய பார்த்து சொல்றாங்க, "பாத்தீங்களா என் பையன் சுயமா யாரும் உதவி பண்ணல. அவன் வந்து தனியாளா நின்னு இப்போ ரூ. 1,00,000 ஆர்டரோட வந்திருக்கான்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. சொன்னோன உடனே வந்து மனோஜ் வந்து சொல்றாரு, "இல்லம்மா இது வந்து ரோஹிணி தான் கொண்டு வந்து தந்தா." அப்படின்ற மாரி சொல்றாரு. கேட்டோனே விஜயாக்கு செம்ம காண்டு. "அவ ஏன் உனக்கு கொண்டு வந்து தந்தா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அந்த பக்கம் முத்துவும், அண்ணாமலையும் இத பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப வந்து "ரோஹிணி ஏன் உனக்கு கொண்டாந்து தந்தா?" அப்படின்ற மாதிரி அண்ணாமலையும் வந்து கேட்கிறாரு. "தெரியலப்பா இன்னைக்கு வந்தா ஆபீஸ்க்கு வந்து சொன்னா, உனக்கு வந்து ரூ. 1,00,000 ஆர்டர் ஒண்ணு பார்த்திருக்கேன். அவங்க நம்பர வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன். நீ வந்து ஃபோன் பண்ணி பேசு. இது
இதுதான் அவங்க தந்த செக் அப்படின்ற மாதிரி செக்கை கொடுத்துட்டு போனா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப உடனே வந்து முத்து வந்து சொல்றாரு, பாத்தியா பார்லர் அம்மா வேணாம் வேணாம் நீ சொன்னாலும் அந்த அம்மாக்கு உன் மேல எவ்வளவு லவ் இருக்கு, உனக்காக இதெல்லாம் பண்ணது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என் பையன் வந்து சிட்டிலேயே பெரிய பிசினஸ் மேன், அவனோட கடை தான் ரொம்ப ஃபேமஸ், அதனால தான் இங்க எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க, அவ வந்து எனக்கு மனோஜ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டரை வந்து வாங்கி கொடுத்துருப்பா அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்றாங்க. அப்ப உடனே வந்து நீ விட்டு கொடுக்க மாட்டியே உன் பையனை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப உடனே வந்து இன்னொரு நல்ல செய்தியும் நான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்றாங்க. அப்படி என்ன நியூஸ் அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து கேட்கிறாரு. உன்னை நாளைக்கு மாப்பிள்ளை பார்க்க வராங்கடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன மாப்பிள்ளை பார்க்க வராங்களா அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் வந்து அண்ணாமலை வந்து கேட்கிறாரு. ஆமா, பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட நான் பேசிட்டேன், அவங்க வந்து என்கிட்ட வந்து பேசிட்டு போனாங்க, நாளைக்கு நேரா வீட்டுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன புது வழக்கமா இருக்கு, மாப்பிள்ளை பார்க்க வருது அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் வந்து முத்து வந்து கேட்கிறாரு. ஆமா, என் பையனோட அந்தஸ்துக்கு நாங்க பொண்ணு வீட்டுக்கு போறதா, அவங்க தான் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்றாங்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கும் வேலை அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து கடுப்பாராரு. நீங்க எங்க கோவப்படுறீங்க அப்படின்ற மாதிரி விஜயா வந்து கேட்கறாங்க. பின்ன அவனுக்கு வந்து இன்னும் டைவர்ஸே கிடைக்கல, அதுக்கடையில பொண்ணு பாக்குறதே தப்பு, இது பத்தாதுன்னு பொண்ணு வீட்டுக்காரங்க நாளைக்கு வராங்கன்னு சொல்லி இன்னைக்கு வந்து சொல்றா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து கடுப்பாராரு. உடனே வந்து விஜயா வந்து சொல்றாங்க, அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலான்னு பார்த்தா உங்களுக்கு எல்லாம் பொறுக்காதே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, அப்படிலாம் இல்ல, அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வந்துச்சு அப்படின்னா எனக்கும் சந்தோஷம் தான், ஆனா இன்னும் கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு, டைவர்ஸே கொடுக்கல, அது கடையில வந்து பொண்ணு பார்த்திருக்க, இதெல்லாம் எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து கேட்காரு. கல்யாணமா பண்ணி வைக்க போறேன், இப்பவே பார்க்க ஆரம்பிச்சா தான் நல்ல பொண்ணா வந்து என் பையனுக்கு பார்த்து கட்டி வைக்கலாம், இல்ல அப்படின்னா மீனா மாதிரி பொண்ணு தான் அமையும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோட முத்துக்கு செம்ம காண்டாகுது. ஏன் மீனாக்கு என்ன குறைச்சல் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நீங்க பார்த்து கட்டி வச்ச ரோஹிணியோட மீனா நல்ல பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப உடனே வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, மீனா பத்தி பேசிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி அண்ணாமலையும் வந்து கோவப்படுறாரு. ஆமா, அவளை பத்தி ஏதாவது சொன்னா நீங்க ஆளாளுக்கு வந்துருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஜயா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அப்ப மனோஜும் வந்து விஜயா பின்னாடியே போறாரு. முத்து வந்து அண்ணாமலையை பார்த்து கேட்கிறாரு, என்னப்பா இது இன்னும் டைவர்ஸ் கூட ஆகல, அது கடையிலே அம்மா எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, இது எதுவும் பெரிய பிரச்சனையா வந்து முடிய போகுதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அண்ணாமலை வந்து சொல்றாரு, அவ கொண்டு வந்தது தானே அவளே பாத்துக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. அதே மாதிரி அடுத்த நாள் வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு பொண்ணையும் கூட்டிட்டு தான் வராங்க. அப்ப வந்து விஜயாக்கு பயங்கர சந்தோஷம், எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலையை போய் கூப்பிடுறாங்க. அண்ணாமலைக்கு விருப்பமே இல்லை, இருந்தாலும் வந்து உட்கார்றாரு. அந்த பக்கம் முத்துவும் உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்காரு, ரவியும் இருக்காரு. அது மட்டும் இல்லாம பார்வதியும் அங்க வந்து உட்கார்ந்து இருக்காங்க. பார்வதிக்கு இது சுத்தமா பிடிக்கல. பார்வதி உடனே வந்து அண்ணாமலை கிட்ட வந்து காதுல வந்து சொல்றாங்க, அண்ணே இவ வந்து இன்னும் மனோஜுக்கு கல்யாணமான விஷயத்தை வந்து சொல்லல, டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்க, அதெல்லாம் இவங்க கிட்ட சொல்லல போல இருக்கு, அவங்களுக்கு மனோஜுக்கு இது 2வது கல்யாணம்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன், அதை வந்து நீங்க சொன்னா நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, அதை கூட சொல்லலையா அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கா வந்து பாத்துட்டு இருக்காரு. அப்ப வந்து பொண்ணோட அப்பா வந்து கேட்கிறாரு, மாப்பிள்ளை கிட்ட கேளுங்க பொண்ணை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி. அப்ப வந்து மனோஜ் வந்து பார்த்து வெக்கப்பட்டு இருக்காரு. அப்ப உடனே வந்து விஜயா வந்து சொல்றாங்க, நான் கிழிச்ச கோட்டை என் பையன் தாண்ட மாட்டான், பொண்ணு வந்து அவனுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நேரா வந்து மனோஜை பார்த்து கேட்கறாங்க. என்னடா பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப வந்து மனோஜ் வந்து தலையாட்டுறாரு, பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அப்படியே வந்து பொண்ணுகிட்ட கேட்கறாங்க, பொண்ணு வந்து மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப வந்து இவங்க வந்து வரதட்சணை அது மட்டும் இல்லாம மத்த சீர் சம்பந்தமா எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப மாப்பிள்ளையும் பொண்ணும் தனியா பேசட்டுமே அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து சோஃபால உட்கார வச்சுட்டு இவங்க எல்லாருமே போய் மொட்டை மாடியில போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பேசி முடிச்சுட்டு கீழே வராங்க. மனோஜுக்கு பார்த்திருக்க பொண்ணும் சோஃபால உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து மாஸ் என்ட்ரியா வந்து ரோஹிணி உள்ள வராங்க. அப்படியே கையை தட்டிட்டு வர்றாங்க. சூப்பர் மனோஜ், சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்ப எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. அப்ப விஜயா வந்து ஏய் நீ ஏன் இங்க வந்த அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன் நான் வரக்கூடாது அத்தை அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன இது புதுசா அத்தைன்னு கூப்பிடுறா அப்படின்ற மாதிரி விஜயா வந்து ஷாக் ஆகுறாங்க. அப்ப பொண்ணு வீட்டுக்காரங்க கேக்குறாங்க, யார் இது அத்தைன்னு உங்களை பார்த்து கூப்பிடுறாங்க, உங்க சொந்தக்கார பொண்ணு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப வந்து ரோஹிணி வந்து கேக்குறாங்க, என்ன அத்தை சொல்லலையா மனோஜ், நீ கூட சொல்லலையா மனோஜ், நான் தான் உன் பொண்டாட்டின்னு சொல்லலையா மனோஜ் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப எல்லாருமே பயங்கர ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாம் என்னங்க இது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப அண்ணாமலை எதுவுமே பேசாம அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காரு. உனக்கு இது ஆகரண்டி அப்படின்ற மாதிரி அவர் பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப விஜயா வந்து சொல்றாங்க, இல்ல இவ ஏதோ பொய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப வந்து எது நான் பொய் சொல்றேனா, சொல்லுங்க அங்கிள் நான் பொய் சொல்றேனா அப்படின்ற மாதிரி அண்ணாமலையை பார்த்து கேக்குறாங்க ரோஹிணி. அப்ப அண்ணாமலை வந்து சொல்றாரு, இது ரோஹிணி மனோஜோட பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்ப பொண்ணோட அப்பா சொல்றாரு, என்ன இது பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்களா, பையனுக்கு கல்யாணம் தானே சொன்னீங்க, இவ்வளவு கேவலமான வேலை பார்த்திருக்கீங்க, எனக்கு கமிஷனர் தெரியும், இப்பவே போன் பண்ணி வந்து இந்த குடும்பத்தை உள்ள தள்ளுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப உடனே வந்து முத்து வந்து சொல்றாரு, சார் 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 நாங்க ஒண்ணுமே சொல்லல, எங்க அம்மா தானே உங்களை கூட்டிட்டு வந்தாங்க, அவங்கள தான் தூக்கி உள்ள போடணும் அப்படின்ற மாதிரி முத்து வந்து விஜயா வந்து காட்டாரு. அப்ப ரோஹிணி வந்து சொல்றாங்க, அதுக்கெல்லாம் அவசியம் கிடையாது, நானே போலீஸோட தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நேரா போலீஸை வந்து உள்ள வர வைக்கிறாங்க. உள்ள போலீஸ் வர சொல்றாங்க, இப்ப டைவர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கு, இவங்க வந்து அடுத்த கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க, இன்னும் டைவர்ஸே கொடுக்கல, இதுக்கெல்லாம் காரணம் இவங்க தான் அப்படின்ற மாதிரி நேரா வந்து விஜயா வந்து காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு உடந்தையா இருந்தது இவர் தான் அப்படின்ற மாதிரி மனோஜை வந்து காட்டுறாங்க. அப்படியே விஜயா
வந்து பயங்கர ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க இத. அப்படியே இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. இப்படித்தான் நாளைக்கு நாளான்னைக்கு எபிசோட் நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். எங்களுடைய இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. மேலும் ப்ரெடிக்ஷன்ஸை பெற்றுக்கொள்ள எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க்யூ.